கோடியற்புதர் பதுவை அந்தோணியார் வரலாறு. கிபி 1195ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் பிறந்தார். பெற்றோர் பெர்னாத் என்று பெயரிட்டார்கள். 1210ஆம் ஆண்டு 15ஆம் வயதில் அகஸ்தினார் துறவரை இல்லத்தில் சேர்ந்தார். குருமடத்தில் இறையியல் மற்றும் விவிலிய கல்வியில் சிறந்து விளங்கினார். 1220ஆம் ஆண்டு அகஸ்தினார் துறவு இல்லத்தில் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1220இல் மொராக்கோ நாட்டில் கொல்லப்பட்ட 5 பிரான்சிஸ்கன் மறைசாட்சிகளின் ஹோலி ரிலிக்ஸ் எனப்படும் புனித பண்டம் தனது ஊர் ஆலயத்திற்கு திரளான இறைமக்கள் நடுவில் பவனியில் எடுத்து வரப்பட்டதை கண்டதும் தானும் மறைசாட்சியாக மாற துடித்தார். அதன் பொருட்டு அகஸ்தினார் சபையிலிருந்து விலகி பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். 1221இல் பிரான்சிஸ் சபை நடத்திய முக்கிய மாநாட்டில் கலந்து கொண்டார். அம்மாநாட்டில் சபை தலைவர் புனித பிரான்சிஸ் அசசியார் தலைமை தாங்கி வழிநடத்தினார். அதில் கோடியற்புதர் ஏனைய துறவிகளோடு கலந்து கொண்டார். 1222இல் சமையலறையில் பாத்திரங்கள் கழுவி கொண்டிருந்த போது மறைவுரை வழங்க அழைக்கப்பட்டார். ஆயர், குருக்கள் உட்பட அத்திருப்பலியில் கலந்து கொண்ட இறை மக்கள் அனைவரும் புனிதரின் மறைவுரையை வியந்து போற்றினார்கள். 1224இல் குருமடத்தில் இளம் துறவிகளுக்கு கற்பிக்கும் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1225இல் புனிதர் நிகழ்த்த இருந்த மறைவுரையை கேட்பதற்கு 30,000த்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டார்கள். 1228இல் 2 பெரிய நீண்ட மறைவுரை தொகுப்புகள் அடங்கிய பிரம்மாண்டமான நூலை வெளியிட்டார். 1231ஆம் ஆண்டு தன்னுடைய 36ஆம் வயதில் ஜூன் 13ஆம் நாள் இறைப்பாதம் அடைந்தார். பதுவை நகரில் துக்க மணி இடைவிடாமல் ஒலித்தது. புனிதரின் மரணத்தை அறிவித்தது. இறைமக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினார்கள். 1232 மே 30ஆம் நாள் திருத்தந்தை 9ஆம் கிரெகோரி அவர்களால் திரளான மக்கள் வெள்ளத்தின் நடுவில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். மிகவும் குறுகிய காலத்தில் புனிதர் பட்டம் பெற்றவர் என்கின்ற பெருமை பெற்றார். கோடியற்புதருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட நாள் என்னவென்பதை மறவாமல் குறிப்பிடுங்கள். நன்றி. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். வாழ்வை தந்த இறைவா, எங்கள் வாழ்வின் வழிகாட்டியாக பதுவை நகர் புனித அந்தோணியாரை தந்திருக்கிறீரே. முதுமையிலும் வியாதியிலும் தனிமையிலும் நாங்கள் தவிக்கின்ற போது எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் ஐயா. காணாத பொருட்களை கண்டெடுத்து தரும் அற்புதரே, நாங்களும் இந்த சமுதாயத்தில் தொலைந்து போனவர்கள்தான். எங்களுக்கும் உமது ஆதரவு கரம் நீட்டி எங்கள் தேவைகளை நிறைவு செய்து வாழ வழிகாட்டி தயை புரியும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே. ஆமென். அந்தோணியாரின் கரங்களில் தவழ்ந்த குழந்தை இயேசு. கோடியற்புதர் அந்தோணியார் குழந்தை இயேசுவை தனது கரங்களில் ஏந்தி நிற்பது போன்று தோன்றுகிறார். புனிதருடைய கையில் குழந்தை இயேசு இருப்பதற்கு காரணம், ஒருமுறை அந்தோணியார் அவருடைய நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது மேல் மாடியில் தனிமையாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது குழந்தை இயேசு அவருக்கு காட்சியில் தோன்றினார். குழந்தை இயேசு அந்தோணியாரின் கரங்களில் தவழ்ந்து கொண்டிருந்தார். அத்தருணத்தில் அறை முழுவதும் ஒளி வெள்ளத்தால் நிரம்பியிருந்தது. அந்தோணியாரை தேடி மேல் மாடிக்கு வந்த அவருடைய நண்பர் நடந்த அதிசயத்தை கண்டு மெய் சேர்த்து வாசலுக்கு வெளியே நின்று விட்டார். சில நிமிடங்கள் நீடித்த இக்காட்சி மறைந்து போனது. தனது நண்பரிடம் நடந்த நிகழ்வை எவருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்பதை பணிவோடு கேட்டுக்கொண்டார். அவரும் இந்நிகழ்வை பலருக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்திருந்தார். புனிதர் வான்வீடு அடைந்த பின்னர் இந்நிகழ்வை பறைசாற்றினார் அவருடைய நண்பர். மறவாமல் கமெண்ட்ஸ்